பாட்டிலுக்குன்னா அர்த்தம்னா 5 வருஷமா ரூ. 10 கேட்டால் கொடுக்கல. ஆனால் இப்போ போனால் 10 நாளில் ரூ. 10 கேட்டால் உடனே கொடுக்குறாங்க. அப்போ 5 வருஷமா ரூ. 10 எங்களால் கேட்டு வாங்க முடியாது. இந்த 10 நாள் நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் 5 வருஷமா ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை. இவங்க 10 நாளில் என்னத்தை பண்ண முடியும்? ஒரு வருஷம் ஒரு டைம் கொடுத்து அவங்க பண்ணலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆட்சியை நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கோசம் சின்ன சின்ன பசங்களை விட்டு இவர் என்ன பண்ணார், அது என்ன பண்ணார், அந்த பொம்மைங்களை விட்டு அப்பப்போ நடுவில் விட்டு என்னென்னோ பண்ணுறீங்க நீங்கள். அதுக்கு நீங்கள் மக்களுக்கு நீங்கள் எதனா கொஞ்சமாச்சும் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஏன், நான் ஒரு தமிழ் உணர்வோட ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயத்த. இப்போ நம்ம இதாவது பிரபாகரனை நம்ம எம்ஜிஆர் அந்த கைக்குள்ளே வச்சுருந்தார். ஆனால் அதே பிரபாகரனை சாகும்போது யார் ஆட்சியில் இருந்தா? அந்த பையன் அந்த அவருலேருந்து நம்ம பிரபாகரன் சார்லேருந்து அவங்க பையன் வரைக்கும் சாவது யார் காரணம்? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? அப்போ ஏன் இதெல்லாம் கேட்கலாம்? அப்போது இதெல்லாம் அப்போ மக்களுங்க அப்பப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக மறந்துடுறாங்க. அந்த உணர்வுகள் இல்லை. அந்த உணர்வுகள் இல்லாதவங்க எல்லாருமே அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உணர்வுகள் இருக்கிறவங்க யாருமே அந்த கட்சியில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆப்போசிட் கட்சி தான் இருப்பாங்க. அப்போ தமிழ் உணர்வுகள் இல்லாதவங்க எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க? ஆட்சியை விட்டு போனவங்கள் தான் இருக்கிறாங்க. அதை நான் எதுவும் குறை சொல்லவும் மாட்டேன். இப்போ தான் சார் வந்திருக்காரு, 10 நாள் தான் சார் ஆச்சு. அதுக்குள்ளே எதனா செய்ய முடியுமா சார்? என்ன சார் மாதிரி பண்ணுறீங்க? பார்த்துங்க, கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு கேளுங்க. அவர் சரியாக பண்ணலாம், தப்பே கிடையாது. அது நிச்சயம் கிடையாது. 1,00,000 கோடிக்கு மேலே ஃபுல்லாக வலிச்சு நக்கிட்டு போயிட்டுக்கிறீங்க. அந்த 1,00,000 கோடியை வச்சு அல்வா செய்ய முடியாது சார். அதுக்கு உண்டான முந்திரி, திராட்சை, இதை நெய்யெல்லாம் போட்டு அல்வா செய்ய முடியும். பார்த்துங்க, அவ்வளோதான். அல்வாக்கே இவ்வளோ கதை. இவ்வளோ பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல.